ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். இது ஒரு வித்தியாசமான, மிகவும் ஒரு புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கலந்துரையாடல். வரலாற்றில் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. மறைக்கப்பட்ட படலங்கள்னு சொல்லலாம். ஒரு இனம் அழிக்கப்பட்ட கதை வெளியுலகத்துக்கு தெரியாமலே போன பல விடயங்கள் இருக்கலாம். 2ஆம் உலகப் போரில் கிழக்கே இருக்கக்கூடிய பர்மாவிலையும், மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளில் தமிழ் சமூகம் வேலைக்கு போனவர்கள் எப்படி ஜப்பான் படைகளிடம் சிக்கி சின்னாபின்னமாக இறந்தார்கள் அப்படின்றத பற்றி வெளிவராத தகவல்கள் அது. 2,00,000 பேர் பிடிபட்டு அந்த வேலைக்காக கொண்டுட்டு போகிறாங்க. அவங்க திரும்பவும் விடுதலைக்கு பிறகு மீண்டவர்கள் வெறும் 10,000 பேர் தான். 1,90,000 பேர் இறந்து போனார்கள்ன்றது தான் அந்த சம்பவம். அதை ஒட்டி ஒரு நாவல். அதை எழுதியவர் எழுத்தாளர் சி. அருண் அவர்கள். புத்தகத்தினுடைய பெயர் சயாம் பர்மா மரண ரயில் பாதை. இது வரைக்கும் இல்லை, ஒரு புத்தகம் வந்திருக்கலாம், ஓரிரு புத்தகங்கள். இவருடைய புத்தகங்கள் அதில் புதிய ஒரு தகவல்களோடு வெளியில் வருது. வர பிப்ரவரி 14ஆம் தேதி டிஸ்கவரி புக் பேலஸில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த புத்தகம் வெளியீடு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதுக்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் சி. அருண் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கங்க. நிறைய விஷயங்கள் பொதுவாக அந்த உலக யுத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நாஜிக்களிடம் யூதர்கள் அந்த யூத இனப்படுகொலை தான் உலகம் முழுக்க திரைப்படங்களாகவும் நாவல்களாகவும் கதைகளாகவுமே பேசப்பட்டு வந்திருக்கு. ஆனால் நமக்கு கை கெட்டின பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலேசியா, சிங்கப்பூர் பகுதியில் அதுக்கு முந்தின காலகட்டத்தில், பிரிட்டிஷ் அரசாங்க காலகட்டத்தில் தேயிலை தோட்டம் இன்னும் மற்ற வேலைகளுக்காக கூட்டமாக போன தமிழ் சமூகம் 2ஆம் உலகப் போர் 1942 இந்த 16 மாதங்களுக்குள்ளாக ஒரு ரயில் பாதையை போட்டு முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஜப்பான் அரசுக்கு ஏற்படுது. இந்தியாவை நோக்கி வரணும், கப்பல் வழியாக வர முடியாது, காலம் நிறைய எடுத்துக்கும். அப்போ ரயில் பாதையை போடணும். அந்த ரயில் பாதையை போடுவதற்காக அன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து இங்கெல்லாம் இருந்த தமிழர்களை கூட்டமாக கொண்டுட்டு போனாங்க. அதில் பர்மியர்களும் இருக்கிறாங்க, மலேய மக்கள் ஒரு சிலரும் இருந்திருப்பாங்க, கொஞ்சமும் இருந்தாங்க. இப்படி பிடிக்கப்பட்ட அந்த மக்கள் என்ன ஆனார்கள், அதுதான் உங்கள் கதை பேசக்கூடிய அந்த உண்மை சம்பவங்களை வச்சு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க, சரிங்களா? உண்மை. அந்த என்ன நடந்தது 2ஆம் உலகப் போர் முன்னும் பின்னுமாக நம்ம பேசுவோமா? சரி, சொல்லுங்க. கண்டிப்பாக. முதல்ல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, சயாம் பர்மா மரண ரயில் பாதை மறக்கப்பட்ட வரலாறு அல்லது உயிர்ப்பு அப்படின்னு அந்த தலைப்பு போட்டுருவோம் இல்லைங்களா? உள்ளபடியாக இந்த நூல் புதினம் அல்லது நாவல், இது ஒரு வரலாற்று நூல். அதாவது அந்த சயாம் பர்மா மரண ரயில் பாதை, அந்த சயாம்ன்றது தாய்லாந்து, பர்மா, இப்போ மியான்மர் தான் பர்மா. அந்த ரயில் பாதை அதை கட்டமைப்பு செய்த அந்த வரலாறு இருக்குங்களா, அந்த வரலாற்றை முழுமையாக தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். இது வரலாற்று நூல். ஏன்னா அதிகமாக அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னா என்னென்னா, உலகத்திலே அந்த நிகழ்வை பற்றிய தமிழில் எழுதப்பட்ட முதல் வரலாற்று நூல் இதுதான். அதன் பிறகு அதை தழுவிய நாவல்கள், சிறுகதைகள், அப்புறம் கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிடிபட்ட அந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் அவங்க எழுதுனது. அதை ஒட்டி திரைப்படமும் கூட வந்தது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. சில நாவல்கள் 2 நாவல்கள் இதை ஒட்டி எழுதியிருக்காங்க. மலேசிய தமிழர்களே எழுதியிருக்காங்க. ஆர் சண்முகம். ஆமாம். அவர் பிறகு ஸ்லாங்கூர், மலேசியா ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு பெரிய எழுத்தாளர், அவரும் நினைவு சின்னம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் ஒரு பெரிய தடித்த ஒரு நாவல் புதினம் எழுதியிருக்காரு. அது ஓரளவுக்கு நல்ல அந்த புதினத்தின் வாயிலாக இந்த செய்தி, இந்த சயாம் பர்மா எப்படி அழிக்கப்பட்டது போய் மலேசிய மக்களின் பரவியது. அது ஒரு பெரிய அவருடைய செய்த சேவை அப்படின்னு. அதன் பிறகு அந்த வரலாற்றை பற்றி முழுமையாக தொகுத்து எழுதப்பட்ட ஆவணமாக இந்த நூல் தான் முதல் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பின்னணியில் நீங்கள் அதை தேடுறீங்க? அதில் உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன மாதிரி பதிவு? இது என்னன்னா, இந்த வரலாற்றை எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இயல்பாகவே நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படின்ட்டு. 2வது வரலாற்று துறையில் எனக்கு ஈடுபாடு, முக்கியமாக மலேசிய தமிழர் வரலாற்றில் எனக்கு அதிக ஈடுபாடு. அது தொடர்பாக நிறைய கட்டுரைகள், ஆய்வுகள் செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன, என்னுடைய அம்மா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க
ஜப்பான் ஆட்சி காலத்தில் ஆக்கிரமிப்பு மலாயா மலேசியாவில் ஆக்கிரமிப்பு காலத்தில், அதாவது 1942 ஆமா ஆமா தொடங்கின பிற்பாடு ஆமா ஆக்கிரமிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அப்ப அந்த ஜப்பானிய என்னுடைய தாயார் சுரும்பாய் அப்படிங்கிற அவங்க இந்த ஜப்பானியர்கள் செய்த கொடுமைகளை ஓரளவுக்கு பார்த்தவங்க அதை வந்து மறக்காம கதையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல எனக்கு வந்து அது பெருசா ஒரு பாதிப்பில்லை, ஏதோ கதை சொல்றாங்க அப்படின்ட்டாங்க. பிறகு நாளடைவில் போக அவர்களுடைய வரலாற்றை, அந்த மலேசிய தமிழர்களுடைய வரலாற்றை படிக்க இதெல்லாம் உண்மையா நிகழ்ச்சி அப்படின்ட்டு அவங்க பாட்டா பாடுவாங்க, பாடி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு சின்ன வயசுல எனக்கு வந்து அதை பற்றிய தெளிவு இல்லாவிட்டாலும் பிறகு போக அது இந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் இந்த சயாம் பர்மா மரண ரயில் பாதையில் நம்முடைய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் எவ்வளவு இன்னலுற்றார்கள் அப்படின்னு செய்தி இருந்துச்சு. அதை தொகுத்து நம்ம வந்து அந்த வரலாற்றை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், முக்கியமாக மலேசிய தமிழர்களுக்கு. ஏன்னா மலேசிய தமிழர்களை இன்ன வரைக்கும் 90 விழுக்காட்டினர் இந்த இந்த துயர நிகழ்வை பற்றி அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு செய்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்துச்சு. அதை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கோவை பதிப்பகத்தார் விஜயகுமார் அவர்கள் அதை கண்டுபிடிச்ச அந்த நூலை இடதுசாரி தோழர் அவர் அடிக்கடி பேசிட்டு பாருங்க. ஆமாம், கண்டுபிடிச்சி பிறகு என்னோட தொடர்பு கொண்டு அந்த தமிழோசை பதிப்பகம் அப்புறம் அந்த நூலுக்கான பதிப்புரிமை இங்கே வாங்கி அவர் வந்து ஏற்கனவே இதோட வந்து 6வது பதிப்பு வெளியிட்டிருக்காரு நினைக்கிறேன். இதுக்கு முன்பாக ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நூல் மதுரை, திருச்சி, பிறகு தஞ்சாவூர் போன்ற இடங்கள்ல வெளியீடு செய்தார்கள். என்னைய வரவழைச்சிருந்தாங்க, அதில் போய் பேசி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த இது, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். சரிங்களா? இல்லை, அதில் இப்போ உங்களுக்கு தகவல்கள் அவ்வளோ போதிய தகவல்கள்லாம் இல்லை, வரலாற்றில் புள்ளி விவரங்கள் இல்லை, மேற்கொண்டு தகவல்கள் இல்லை. ஆங்கில எழுத்தாளர்களும் அங்கே வந்து அந்த இராணுவ அதிகாரிகளும் அவங்க சொன்ன சில தகவல்கள், அவங்கக்கிட்ட இருந்த குறிப்புகள் இதுதான் இருந்தது. தமிழ் இனம் வந்து எப்படி அதில் சிக்கனாங்க, எப்படிலாம் மாட்டினாங்க, எவ்வளோ பேர் என்ற விவரம் முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதை எப்படி எடுத்துக்கலாம்? அது உண்மைத்தான், ஓரளவுக்கு மட்டும்தான், அது உண்மையிலே உண்மைத்தான். ஏறக்கூட என்னுடைய ஆய்வில் மலேசிய தமிழர்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஏறக்கூட 2 லட்சம் பேர் ஜப்பானியர்கள் கொண்டு போயிருக்காங்க. அதில் வந்து 80 விழுக்காட்டினர் அங்கேயே மரணமுற்றார்கள், 20 விழுக்காட்டினர் தான் திரும்பி வந்திருக்காங்க. அப்படின்னா 2 லட்சம் பேரில் வந்து ஏறக்குறைய ஒரு 40,000 பேர் தான் இறந்துருக்காங்க. அப்போ ஒரு 1,60,000 பேர் வந்து அந்த மண்ணிலேயே சயாம் மண்ணிலேயே திரும்பி வந்திருக்காங்க. இது வந்து தமிழருக்கே ஏற்பட்ட ஒரு இனப்படுகொலை. அப்படி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய துயரம். ஆனால் நீங்கள் சொல்கிற போத நம்ம வந்து நூல்கள் தேடினாலும் சரி, மற்றது நம்ம இணையதளங்களில் சேர்த்தினாலும், மற்ற எந்த தகவல் ஊடகங்கள் தேடினாலும் கூட நம்மை பற்றிய செய்திகள் வரதில்லை. ஏதோ ஒரு ஆஸ்திரேலிய போர்க்கைதிகள் மலேசியாவில் மலாயர்கள் அதில் பால்பட்டார்கள், அப்புறம் கொஞ்சம் சயாமியர்கள் அந்த அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டார்கள், இப்படி தான் செய்தி வரும்போது நம்மர்கள் ஆல்சோ இண்டியன்ஸ் அப்படின்ட்டு ஒரே ஒரு தொடரோட முடிச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒரு துயரமான அழுத்தமான பதிவு இல்லை அதுக்கிட்ட. அப்போ அதை பார்த்து தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியா போர்க்கைதிகள் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தன்னுடைய டைரியில் இதை பற்றிய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழர் சார்புடைய அந்த துயரங்களை பற்றிய குறிப்புகள் நிறைய பேர் ஆஸ்திரேலிய போர்க்கைதிகள் டைரியில் எழுதி வச்சுருக்காங்க, அவங்க நாள் குறிப்புகளை. அதையெல்லாம் தொகுத்து பிறகு அந்த கட்டுமான பணியில் போய் வந்தவர்கள், மீண்டும் உயிரோடு வந்தவர்கள், அவங்க வயதானவர்கள், ஏற்கனவே 80 வயசு, அப்பயே ஒரு 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அப்போ கொஞ்சம் மலேசியாவில் ஏற்கனவே ஒரு 50 பேர் அந்த உயிரோடு இருந்தார்கள். அவங்களில் ஒரு 20 பேரை நேரடியாக பேட்டி கண்டு, ஏன்னா அது வந்து நேரடியான ஒரு பதிவு ஆகும், வரலாற்று சான்று அப்படின்ட்டு, அது வந்து புறச்சான்று, அது வந்து இந்த பேசிக்கான சான்று. அப்போ அவங்ககிட்டே இந்த செய்திகளை திரட்டி பிறகு மற்ற தகவல்களை நேரடியாக ஜப்பானிய தூதரகம், மலேசியாவில் இல்லாமல் ஜப்பானிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அவங்ககிட்டே தகவல் பெற்று. இல்லை, அவங்ககிட்ட என்ன தகவல் இருந்தது அவங்களுக்கு என்னென்ன அவருக்கு வச்சுருக்காங்க என்னென்னா எத்தனை பேர் தமிழில் கொண்டு போனோம், எத்தனை பேர் ஆஸ்திரேலிய போர்களுக்கு, அந்த மாதிரி செய்திகளை வச்சுருக்காங்க. அப்போ ஆனால் நம்ம கேட்டால் உண்மையாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு அந்த மாதிரி திரட்டி அப்புறம் சிங்கப்பூர் நூலகத்தில் இதை பற்றிய பதிவுகள் சில வச்சுருக்காங்க. அதெல்லாம் திரும்பி ஒன்று திரட்டி பிறகு தான் இதை தொகுத்து எழுதினேன். ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகால உழைப்பு இந்த நூல்.
அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இந்த நீங்கள் ஆய்வு எடுத்து எழுதுறதுக்கு 5 ஆண்டு ஆமாம் காலம். ஆமாம் அப்படின்ட்டு. அதில் பிடிபட்ட தமிழர்கள் வந்து கொல்லப்பட்ட விதம் வந்து எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதில்? கொடுமை, அது பெரிய கொடுமை. அது வந்து என்னன்னா, ம். நான் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, ம். அது மலேசிய தமிழர்கள் எங்களுடைய நாட்டிற்காக செய்த ஈகம், பட்ட இன்னல், எண்ணிடற்கரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல அளவிடற்கரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதில் ஆஸ்திரேலியா போர்க்கைதி ம். ஒருத்தன் தன்னுடைய நாட்குறிப்பில் ஒரு செய்தியை சொல்கிறான். எப்படின்னா, ம். சிலிப்பர் கட்டை ம். அப்படின்னா வந்து தண்டவாளத்தில் உள்ள கட்டை இல்லைங்களா? ரயில் ஆமா. பாதைக்கு கீழே ஆமாம். போவாங்க. அப்போதைக்கு அந்த கட்டையோடைய எடை, குறைஞ்சபட்சம் ஒரு கட்டையோட எடை வந்து 200 கிலோ இருக்கும். ம். தடுப்பனான கட்டை. மலேசியாவில் அப்படி தான் இருக்கும். ம். அந்த கட்டையை ம். 2 பெண்மணிகள் சுமந்து செல்கின்றார்கள். எங்க சயாம் பர்மா மணன ரயில் பாதை அந்த இதில் பணியில். அதில் மரண பாதைன்னு அதை தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ சுமந்து போயிட்டு இருக்காங்க, அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி ம். நிறை மாத கர்ப்பிணி. ம். ம். ஒரு பெண்மணி நிறை மாத கர்ப்பிணி. ம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த போர்க்கைதி எழுதுறான். கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம். அந்த பெண்ணின் பனிக்குடம் உடைந்தது. ம். அப்போ அங்கே உள்ள அந்த பெண்கள், மற்ற பெண்கள் இருக்காங்களே, அந்த பக்கத்தில் ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் கொண்டு போயிட்டு மற்ற சேலையெல்லாம் மறைச்சி வச்சு அந்த பெண் வந்து மகப்பேறு அடைகிறார். குழந்தை பிறக்குது அப்படின்ட்டு முடிக்கிறான். முடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் சென்று திரும்ப தொடர்றான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, சில மணி நேரத்திற்கு பின் நான் பார்த்தேன், அதே பெண்மணி இன்னொரு பெண்ணுடன் இன்னொரு சிலிப்பர் கட்டையை சுமந்து கொண்டு சென்றாள் அப்படின்ட்டு. அந்த கட்டையை தூக்கிட்டு ஆமாம் அப்படின்ட்டு. பிரசவத்துக்கு பிறகு சில மணி நேரத்திலே வந்து. ஆமாம். இது எப்படின்னா, இது எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, எங்கள் நாட்டு மலேசியாவில் நான் ஆசிரியர், அடிப்படையில் நான் ஆசிரியர், அரசாங்கத்துறையில் உள்ளவன். எங்களுடைய அந்த அரசாங்கத்துறையில் ஒரு பெண்மணிக்கு பிரசவம் ஏற்பட்டால் அவங்களுக்கு இப்போதைக்கு 3 மாத 90 விடுப்பு கொடுக்குறாங்க. அப்படியே 90 நாள் கொடுக்குறான். கொடுத்து அதுக்கான சம்பளமும் கொடுத்து அதை செய்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அரசாங்கம் வந்து சும்மா இதை செய்கிறதில்ல. அதாவது என்ன, ஒரு பெண் பிள்ளை பேர் பெற்றுவிட்டால் அவள் திரும்பியும் வேலைக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த உடலும் அவளோட மனமும் சரியாகிறது வந்து 90 நாட்கள் ஆகுது. அதன் பிறகு தான் வேலைக்கு வராங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஒப்பீடு 90 நாள். ஆனால் இந்த பெண்மணி சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த கட்டையை சுமந்துக்கிறாங்க. அப்போ அவளோட துயரம் எப்படி இருக்கப்பட்டது துயரமாக இருக்கும். இது வந்து மிகப்பெரிய துயரம் இல்லைங்களா? இந்த துயரத்துக்கு மேல ஒரு உச்சமான துயரம் என்னன்னா, அந்த பெண்மணி என்னுடைய தமிழச்சி, என்னுடைய தமிழ் பாட்டி. அப்படிங்கும்போது எனக்கு ஏற்படக்கூடிய துயரமும் வலியும் எப்படி இருக்கும்? அதிகமாகவே இருக்கும். இதுதான் இந்த வரலாறு இதைத்தான் உணர்த்துகின்றது. அதாவது என்னை சார்ந்த அது என்ன, அது வந்து அந்த 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 ஸ்கோப் அந்த இதற்கு நான் விரும்பலை. ஆனால் ஒரு மனித குலத்தின் வலியை இன்னொரு மனிதன் உணராம இருக்கின்றானே அப்படிங்கிறது தான் வேதனை. அதுதான் வேதனை, அதுதான் வலியா. ஆமாம். அதுக்கு காரணம் போதிய தகவல்கள் நம்மகிட்ட கிடைக்காததும், இந்த இப்படியான தகவல்களை ஒரு ஆவணமாகவோ அல்லது இன்னொரு நாவலாகவோ இப்படி பரவலாக வராததும் ஒரு காரணமாக சொல்லலாம்ல. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய போர்க்கைதிகள், அந்த இராணுவ வீரர்கள் உள்ளிட்டவர்கள் போர்க்கைதிகள்லாம் வந்திருந்தப்போ அவங்க குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான சின்னதும் பெரிதுமான நாவல்களும் தகவல்களும் ஆவணங்களுமாக வெளியே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை ஒட்டி திரைப்படம் கூட இருந்துருக்குதுன்றாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தான் தகவல் கிடைக்கிறது. போனவங்களில் 1,60,000 பேர் காணலை. அப்போ கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். புரியுது? அப்போ அந்த தகவல் இந்த இங்கே வந்து பரவி இருக்கணும்ல. காரணம் ஏன் அது இந்த தாமதத்துக்கும் இப்படி இல்லாமல் போனதுக்குமான அடிப்படை காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன், நாமே ஒரு காரணமாக இருக்கின்றோம். நம்மகிட்ட தேடல் இல்லை. ரெண்டாவது வந்து என்னென்னா, நான் வந்து இதை வந்து மலேசிய தமிழர்கள் அப்படிங்கிற பார்வையில் சொல்கிறேன். இல்லை, பொதுவாகவே தமிழர்களிடத்தில் ஒரு ஆவணப்படுத்துதல் இல்லை. அதுதான் நமக்கு வந்து அந்த வரலாற்று உணர்வும் வரலாற்று தெளிவும், அறிவு சொல்ல வரலாற்று தெளிவும் மிக குறைவாக இருக்கின்றது. ஒரு பொருளை பத்திரப்படுத்தணும், அது நாளைக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜப்பான்காரன் வந்து என்ன செய்கிறான்னா, எல்லாத்தையும் பதிவு பண்ணி இதில் ஏற்றுறான், ரயில் ஏற்றி கொண்டு போயிடுறான். பிறகு ஆங்கிலேயரன் திரும்ப வந்து மலேசியாவுக்கு வந்த பிறகு அவரெல்லாம் மிச்சம் அளவில் கொண்டு வரும்போது அவன் கையில் வந்து ஒரு அட்டை கொடுக்குறான். அதாவது நீ வந்து இந்த சயாம் பர்மா மணப்பாயில் வேலை செஞ்ச,
அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்து எழுதி இதை நீ பத்திரமா வச்சிரு, பிறகு பின்னால் வரும் அப்படின்ட்டு கொடுக்குறான். நம்மளால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரயில் விட்டு இறங்கின உடனே அந்த காட்டை கிழிச்சு போட்டான். ஒன்று. பிறகு ஒரு 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 சின்னமும் கொடுக்கப்பட்டது, இந்த கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி. அந்த சின்னத்தையும் அவங்க பாதுகாக்கல. இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து மலேசியாவில் மலாயர்களும் மலாய்க்காரர்களும் அல்ல மலாயர்களும் அவங்களும் கொஞ்சம் போயிருந்தாங்க, போயிருந்தாங்க. திரும்பி வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காட்டை அப்படியே வச்சுருந்துருக்காங்க. பின்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்போதான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு 1996. ஆமாம், இப்போ அவங்க வந்து என்னன்னா ஒரு 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 சங்கம் அமைக்கிறாங்க. சங்கம் அமைக்கும் போது இதில் போய் வந்த மலாயர்கள் வந்து அந்த காட்டை காட்டுறான், காட்டி நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பேரை பதிவு செய்கிறான். ஆனால் நம்ம மலேசிய தமிழர்கள்கிட்ட வந்து ஒருத்தருக்கிட்டையும் ஒன்றுமே இல்லை, சான்று இல்லை. ஆனால் நம்ம தான் அதிகமாக போனோம், ஆனால் நமக்கு சான்று இல்லை, இறந்தது அதிகம், ஒரு சான்றும் இல்லை. அந்த 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 போய் வந்த கதையை அவர் தன்னுடைய பிள்ளையை கூட சொல்லலை. இப்போ அவருக்கு பின்னால் போயிட்டு வந்த தலைமுறை இருக்குங்களா, அவங்களுக்கு தெரியும் தகவலை கூட சொல்லலை. அப்போ நம்ம போய் பேட்டி காணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா போயிட்டு வந்தா சொன்னாருங்க, ஆனால் என்னன்னு தெரியாதுங்க, எங்கள் அம்மாவும் போயிருக்காங்க அப்படி. ஏன்னா இதில் வந்து சயாமியர்களும் போயிருக்காங்க, மலாயர்களும் போயிருக்காங்க, சீனர்களும் போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா போயிருக்கதிலும் போயிருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆண்களாக போனாங்க. நம்பால மட்டும்தான் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனான். ஆமாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டிகிட்டு போனாங்கன்றதை விட தகவல் என்ன மாதிரி வருதுன்னா, அங்கே தோட்டங்கள் நிறைய இருந்தது. அந்த தோட்டங்களில் 100 தமிழர்கள் வேலை செய்துட்டு இருக்கிறப்ப அப்படியே மொத்தமும் மிரட்டி எல்லாருமே வண்டியில் ஏற்றி கூப்பிட்டுட்டு போனது ஒன்று. வீதிகளில் நடமாடிட்டு இருக்கிறப்பலாம் அப்படி அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜப்பானுடைய ராணுவம் வந்து பிடிச்சிட்டு போயிடும், ஆட்கள் வேணாம். ஏன்னா 16 மாதங்கள் அவகாசம், அந்த ரயில் பாதையை முடிச்சாகணும். பெரிய மலையை குறைஞ்சி கொண்டுட்டு வர ரயில் பாதைன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்காக வேண்டி இப்படி கொண்டு போன அந்த மக்களை எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க, எப்படி இறந்தார்கள்ன்ற தகவல்கள் என்ன உங்ககிட்ட ஆவணங்களில் கிடைச்சதா? ஒரு பெண் அந்த மாதிரி வேற என்ன தகவல் கிடைச்சது? என்னன்னா, நான் ஒருத்தர் பேட்டி காட்டேன். அவர் வந்து லோக்கோமோட்டிவ் அந்த ரயில் எந்திரத்தை ஓட்டுனவர். அந்த இதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. தமிழால ஆசிரியர் நம்ம ஆள் தமிழர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து நேரடியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு பிறகு அவரை வந்து ரயில் பாதை கட்டுமான பணிக்கு அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது அவர் மறுத்துட்ட பிறகு அவர் அடித்து துணுப்படுத்துறான், நீ போய் அங்கே தான் செய்யணும் அப்படின்ட்டு. பின்னால் வந்து அவர் அடித்த அடியில் அந்த துப்பாக்கியில் வந்து முனையில் குத்துனல அந்த நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்குல்ல, அந்த கீழே பிட்டத்தை கீழே உள்ளுக்கு அதில் வந்து ஒரு கொப்பளமாக ஆயிடுச்சு. தொடக்கத்தில் அவருக்கு தெரியல. ஒரு மாதம் சென்ற பிறகு அங்கே ரொம்ப வலி ஏற்பட்டு பிறகு வந்து அந்த 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 அங்கே உள்ள கேம்பில் உள்ள அந்த மருத்துவ இதில் குடியில் போய் காக்கும்போது அதில் வந்து புழு இருக்குது, புழு மூச்சு நிறைய இருக்குது. அப்போ அங்கே உள்ள அந்த வெள்ளைக்கார மருத்துவர் என்ன செய்கிறாரு, அதை சுத்தப்பட்டுட்டு அதெல்லாம் போட்டு மருத்துவம் வச்சு விட்டுட்ட பிறகு புண்ணு அப்படியே தான் இருக்குது, அந்த குழி அப்படியே தான் இருக்குது. நான் பேட்டி எடுக்கும்போது அவரை வந்து அதை கழட்டி காட்டினார். அந்த குழி எப்படி இருக்குன்னா, என்னுடைய இந்த கை இருக்கு இல்லைங்களா, அந்த கை வந்து அந்த குழி உள்ளுக்கு போகுது. அப்பா, அவ்வளோ வேதனை அப்படின்ட்டு. இன்னமும் அந்த வேதனை இருக்குது அப்படி சொல்கிறாரு. இப்படி இது வந்து ஒரு சொல்கிறேன், 1000ல் 1. ஒருத்தர் சின்ன குழந்தை, அவருக்கு வந்து ஏறக்குறைய ஒரு அப்போதைக்கு 7 வயசு இருக்குது. இது நேரடி நான் பேட்டி கண்டு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டான். அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல, அப்பா எப்படி போனார், எங்கே போனார், எதுவுமே செய்தி தெரியல. அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க வீட்டில், அப்போ தோட்டத்தில். அப்போ அவங்களுக்கு ஒரு வாரம் சென்று பிறகு தான் கிராணி வந்து சொல்கிறாரு, உன் புருஷனை வந்து இந்த மாதிரி ஜப்பான் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. இவங்களுக்கு பொறுக்க முடியல, எப்பட்றா அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஒரு பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முடியல. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்களும் அந்த அம்மாவும் அம்மாவுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இவரையும் கூட்டிக்கிட்டு ரயில் ஏறுறாங்க. நம்ம போய் நேரடியாக பார்த்துடலாம் அப்படின்னு. அவங்கள என்ன வந்து அது பக்கத்தில் இருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏறிட்டாங்க. ஆனால் உள்ளுக்கு போனால் தான் அது பர்மா எல்லைக்கு போகுது. போயிட்டு அவனுங்க அதை பதிவு பண்ணி இது பண்ணிட்டு அங்கே இருக்கான்.
அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரை வந்து துன்புறுத்தி, அவர் வந்து கொத்தடி அதாவது கொலையும் குற்றுயிரா இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய குழியில வந்து போய் தள்ள போறான். அந்த நேரத்தில தான் இவங்க போய் சேர்றாங்க. சேரும்போது அவங்க தள்ளிட்டு போகும்போது அவங்க அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் விழிச்சு அவங்கள பார்த்துட்டாரு. இது திரைப்படத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது. பார்த்துட்ட பிறகு கையை கூகுள் இவங்க அடையாளம் பார்த்துட்டாங்க. ஓ நம்ம ஐயாவை தான் கூட்டிட்டு போறாங்கன்ட்டு. அப்ப இவங்க வந்து இவரை தன்னுடைய மகனை பிடிச்சி இழுத்துக்கொண்டு அந்த வண்டியில் தள்ளிட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்க பின்னாலே போயிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு மிகப்பெரிய புதைகுழி, அதாவது ஏகப்பட்ட பிணங்கள் இருக்கின்றது. அந்த பிணத்தோட இவரை போய் தள்ளுறான். ஆமா இவரை பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த காட்சியை வந்து அவர் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மறக்காம கண்ணீரோடு மறுபதிவு செய்யறாரு. நீங்க சந்திக்கும் போது நம்ம சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்படி இது வந்து இது வந்து உணர்வு சம்பந்தமான நோய்வாய்ப்பட்ட மக்களை கொண்டு போய் இந்த மாதிரி அப்படியே கொன்னுடுவாங்க. அப்படி செய்யலாம். வேலை ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் சிக்கலா செஞ்சுட்டாங்க, தவறா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதையும் அடிச்சு கொடுறான் அப்படின்ட்டு பிறகு இது ஒரு பண்பாட்டு சீரழிவாக கூட இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய மலேசியாவில் மிகப்பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் மா ராமையா அப்படிங்கிறது எழுத்தாளர். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அவருக்கு அவங்க அப்பாவை கொண்டு போயிட்டானுங்க. அம்மா இங்கே இருக்காங்க. அப்பா போன பிறகு அப்பாவும் சித்தப்பாவும் கொண்டு போயிட்டானுங்க. பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு சித்தப்பா மட்டும் வராது. வந்துட்டு தகவல் சொல்கிறாரு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. இவங்க அம்மா வந்து தோட்டத்தில் இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நாள் போக ஒன்றுமே செய்ய முடியல. கருமாதிலாம் வச்சு முடிச்சாச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ தோட்டத்தில் வந்து தனித்து பெண்கள் வாழ்வது ரொம்ப அந்த காலத்து ரொம்ப சிரமம். அப்போ ஒரு மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து மறுமணத்துக்கு திருமணம் செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் வந்து இவங்க அப்பா வராரு, உயிரோட வராரு அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கதையை சொல்கிறாரு, நான் எனக்கு இன்னும் இவ்வளோ துன்பம் ஏற்பட்டது, நான் அங்கே வந்து சயாமியர்கள் என்னை பாதுகாத்து வச்சுருந்தாங்க, நான் வரேன் அப்படின்ட்டு. ஆனால் சயா மக்கள் தாய்லாந்து மக்கள் ஆமாம் அவங்க பாதுகாத்து வச்சு நான் மீண்டும் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ திருமணம் மறு திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் இருக்குது. இது ஒரு பண்பாட்டு சீரழிவு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஏராளமான நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கு. கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த கொடுமை. உங்களோட தேடலில் வந்து பிரிட்டிஷ் ஆவணங்கள், அந்த பிரிட்டிஷ் ஆவணங்கள், இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த ஆவணங்கள், அந்த வீரர்கள் எழுதின கைதிகள் ஆஸ்திரேலியா கைதிகள் எழுதின குறிப்புகள், அதில் உங்களை ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தகவல்கள் என்ன இருக்குது? என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அது என்ன இருந்தது அந்த மாதிரி? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த நிறை மாத கர்ப்பிணி அப்படின்ட்டு, அதுக்கு நிறைய இருக்குது. அதில் இன்னொன்று சான்று சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு ஜெனரல் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு ஆஸ்திரேலியா போர்க்கைதி, அவன் வந்து கொஞ்சம் இவங்ககிட்ட இந்த ஜப்பானிகள்கிட்ட அணுக்கமாக இருக்கிறதுனால அவனை வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாள் இரவு அந்த ஜெனரல் கூப்பிட்றாங்க, கொடுத்து ஒரு டின்னில் ஒரு இதில் வந்து ஒரு புட்டியில் பெரிய பெட்டியில் பெட்ரோல் கொடுத்து கொடுக்குறான், மண்ணெண்ணெய் கொடுத்து கொடுக்குறான். அவன் சொல்கிறான், அந்த வந்து ஒரு குறிப்பிட்ட கேம், அந்த கேமில் நீ போயிட்டு இதை வந்து இந்த எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு வா அப்படின்ட்டு. அந்த கேம் சொன்னோம்னே இவருக்கு தெரியுது. அங்கே வந்து அவங்க சொல்கிறான் வந்து இந்த கருப்பு மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ் மக்கள். ஆமாம், அது சொல்கிற கருப்பு மனிதர்கள், குட்டையான கருப்பு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, முறைக்கிறான், இது வந்து இஸ் ஓர்டர், நீ போய் செய் அப்படிங்கிறான். என்ன காரணம், எதுக்கு காரணம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. இவனால் மறுக்க முடியல. என்ன செய்கிறான் அப்படின்னா, போயிட்டு எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு வரான். கொளுத்தி திரும்பும் பொழுது அந்த குட்டையான கருத்த மனிதர்களுடைய ஓலம் இருக்குங்களா, அந்த ஓலம் வந்து என்னுடைய காதுகளை துளைத்து கொண்டிருக்கின்றது, அந்த ஓலம் இன்னமும் என்னுடைய காதுகளை துளைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பதிவு பண்ணுறான். அப்படின்னா அந்த கேம்பில் உள்ளவர்கள் எல்லாமே தமிழர்கள், அந்த தமிழர்களை வந்து கொளுத்தி கொண்டிருக்கானுங்க. இப்படி இது வந்து ஒரு உதாரணம் தான். எத்தனை கேம்பு கொளுத்தப்பட்டன்னு நமக்கு தெரியாது பாருங்க. இந்த மாதிரியான பதிவுகள், அதிர்ச்சியூட்டும் பதிவுகள் நிறைய இருக்கின்றது. அதாவது உலகத்தில் யூதர்கள் வந்து ஒரு இன அழிப்பு நடந்தது, ஹிட்லர் நாஜி படைகள், அதுக்கு இணையாக இது நடந்திருக்கிறது மலேசிய தமிழர்களுக்கு. இங்கேருந்து போன தமிழ் மக்கள் தான், அது மலேசிய தமிழர்கள் காலப்போக்கில் இருந்து. ஆனால் வரலாற்றில் அது வந்து யூதர்கள் பதிவு, அது வந்து யாராலும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு, ஆவணங்கள் இன்றைக்கி நிறைய படுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன அழிப்பில் தப்பி வந்தவர்கள் சமீபத்தில் ஆசிரியர் ஜெடி
ஆமா. அவருடைய ஒரு அந்த இதை படித்தேன். எனக்கு ஒரு 2 நாள் வந்து ஒரு உறக்கம் இல்லாமல் தவிப்பாக இருந்தது. அது எப்படி ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் வந்து நான் அங்கே சித்திரவதை இருந்தது. எது எனக்கு ஒரு ஒரு கட்டமாக எப்படி எப்படிலாம் நான் தப்பி கடைசியாக ஒரு அகதியாக நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன்னு சொல்லி இருந்தவங்க. அப்புறம் என்னை போலவர்களுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு இது ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படின்னு அந்த புத்தகமாக கொண்டுட்டு வராங்க. இப்போ இந்த ஆவணப்படுத்தும் போக்கு தமிழ் மக்களிடம் ஏன் குறைஞ்சது, ஏன் இல்லை? படிப்பறிவு இல்லையா, இல்லை வேற என்ன வேற ஏதாவது காரணங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மவர்கள் வந்து வரலாற்றை வந்து ஒரு வரலாற்றை பார்ப்பதில்லை, பதிவு பண்ணுறதுல பார்க்குறது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து அக்கறை காட்டுறதில்லை. அது என்ன கடந்து போகுது அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஒரு சாதாரண சின்ன நிகழ்வு தானே அப்படின்ட்டு ஒரு மெத்தனை போக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று ஆர்வம் இல்லை, ரெண்டாவது அக்கறை இல்லை, பிறகு வந்து இந்த வரலாற்றின் முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. அதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது. இயல்பாகவே நம்மக்கிட்ட வந்து அது ஒரு குறையாகவே இருக்கின்றது. அதுதான் நான் காரணமாக இருக்குன்னு நினைக்கின்றேன். அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் மெத்தனை கொஞ்சம் 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 நமக்கு வந்து கொஞ்சம் உழைப்பு தேவைப்படுகின்றது. ஒரு 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 குறிப்பை நம்ம வந்து திரட்டி வைக்கணும் அப்படின்னா ஒரு உழைப்பு தானுங்களே. எனக்கு பிறகு நான் அந்த மாடு போய் சேரணும் அப்படின்னு அந்த பொறுப்பாக நம்ம வந்து போய் சேரணுன்றத விட வரலாற்று ஆவணம் அதெல்லாம் ஒரு உழைப்பு தானுங்களே. அது செய்யணும் இல்லைங்களா. அதுக்கு அதை மாரி நமக்கு வந்து அக்கறை இல்லை. அந்த ஏன்னா இந்த வரலாற்றை பற்றி முக்கியத்துவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு அப்படின்ட்டு போகிறது. அதான் ஒரு காரணம். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு. இப்போ 2009 நடந்த இனஅழிப்பு இலங்கையில் அங்கே எக்கச்சக்கமானவர்கள் மீண்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆவணப்படுத்தக்கூடியதோ, ஒரு நாவலாக வெளிவரக்கூடியதோ, ஒரு தேர்ந்த திரைப்படமாக இன்ன வரைக்கும் கொண்டு வர முடியல அந்த இலங்கை தமிழ் மக்களால். நானும் பார்க்குற சில எழுத்தாளர்கள்கிட்ட நான் பேசுவேன், இந்த மாதிரி ஒரு ஆவணப்படுத்துங்க. நிறைய தப்பி வந்த முக்கியமானவர்கள்லாம் அதை பதிவு செய்தாவே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படாத ஒரு வரலாறு. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது ஒரு வரலாறு. இந்த இனம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிலாம் வந்துட்டு ஒரு பெரிய பேரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானிய படைகளால் அப்படின்ட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, சரிங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ அந்த பகுதியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உங்களுக்கு? ஓரளவுக்கு நம்மளுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த செய்தி இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்குன்றது அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய வெற்றியாக கருதுகின்றேன். அது வந்துட்டு இந்த நிகழ்வை பற்றிய சாதாரண எளிய மக்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்படி மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுன்னா, இப்போதைக்கு இந்த செய்தியை தெரியாதவர்கள் 10 விழுக்காடு தான் இருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு 90% மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய இந்த 5 ஆண்டுக்கு உழைப்புக்கு ஒரு பெரிய கிடைச்சிருக்கு. ஆமாம். அப்படி அதில் என்ன இந்த தலைமுறைக்கு இப்படிலாம் இந்த இனம் இப்படி அழிக்கப்பட்டதுன்றதை போய் சேரணுன்றது தானே. ஆமாம், அதுதான் நமக்கு அப்படின்ட்டு அது கேரி தீவுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு புத்தகம், அது இப்போ புதுசாக கொண்டு வர போகிறீங்க 14ஆம் தேதி. அது அதனுடைய பின்னணி என்னங்க? இதுவும் ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு வரலாறு தான். எப்படின்னா 1909 அப்படின்னா ஏற்கனவே ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பிட்ட ஒரு குழு, அப்படின்னா ஒரு தென்னிந்திய தமிழர்கள், அவங்க அப்படியே கொத்தா என்ன தமிழர்கள், தென்னிந்திய தமிழர் குறிப்பிட்ட ஒரு அவங்க கொண்டு போகிறாங்க. கொண்டுட்டு போகிறது வந்து பிரிட்டிஷ்காரர் கொண்டு போயிட்டு அங்கே மலேசியாவில் ஒரு தீவு இருக்குது. மலேசியாவில் மொத்தம் வந்து 876 தீவு இருக்குது. ஆமாம், மொத்தம் அதில் வந்து 3 தீவுகள் நம்மளுடைய தமிழர்களோடு தொடர்புடைய தீவுகள். ஒன்று பினாங்கு தீவு, ரெண்டாவது இந்த பங்கோர் தீவுன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது வந்து கேரி தீவு. இதில் வந்து பினாங்கு தீவு உலகளாவியாக அறியப்பட்ட தீவு அப்படின்ட்டு பினாங்கு தீவு. பங்கோரில் நம்ம ஆள் இருக்கிறாங்க, செம்படவர்களாக இருக்காங்க, ஓரளவுக்கு இருக்காங்க. பினாங்கில் மீனவ மக்களாக இருக்காங்க. ஆனால் இந்த கேரி தீவு அப்படிங்க சொல்கிற இடத்துல இது வந்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலை. இந்த தீவில் கொண்டு போய் பால்மர தோட்டத்துக்காக கொண்டு போய் என்ன தோட்டம்? பால்மர தோட்டம். ஆமாம். அப்போ 1909 பால்மர தோட்டங்கள் அந்த தீவில் உருவாக்கப்படுகின்றது. அந்த தோட்டங்களை திறந்து உழைப்பதற்காக இந்த மக்கள் கொண்டு போய் போனாங்க. இது வந்து ஒன் வே டிராஃபிக் சொல்லுவாங்க. அப்படின்னா இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள். ஆமாம் ஆமாம். அப்போ கொண்டுட்டு போகிறாங்க. இந்த தீவு உள்ளுக்கு நீங்கள் ஒரு முறை நுழைஞ்சிட்டிங்களா திரும்ப வர முடியாது, ஏன்னா வசதி இல்லை, அவ்வளோ காவல். அப்போ அதனால தான் இந்த தீவை பற்றி சொல்லும்போது திறந்த வெளி சிறைச்சாலை அப்படின்ட்டு. அப்படி ஆயிரக்கணக்கான பேர் அது உள்ளுக்கு கொண்டு போயிட்டு
16 தோட்டங்கள் திறக்கப்பட்டன, பால்மர தோட்டங்கள். அந்த தீவு ஒரு தீவு உள்ளுக்கு மட்டும் 16 தோட்டங்கள் திறக்கப்பட்டு, அந்த காலத்துல வந்து குறைந்தபட்சம் 5000 தமிழர்கள் அந்த தீவுக்குள்ள குடியிருந்திருக்காங்க. அப்ப இப்போதைக்கு அந்த தீவு வந்து ஓரளவுக்கு வந்து துறைமுக தீவாக உருவாகி கொண்டிருக்கிறது. நல்ல வளர்ச்சியான துறைமுக தீவாக இருக்கு. ஆனால் நீங்க எந்த இணையதளத்திலையும் எந்த நூல்லையும் பார்த்தா நீங்க வந்து அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. கேரி தீவுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, நம்மவர்கள் தான் உழைச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி இல்லை அப்படின்ட்டு இருக்காது, இல்லை அப்படின்ட்டு. ஆக இந்த செய்தியை வெளியில கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது. கேரி தீவில் தமிழர்களின் வாழ்வும் வரலாறும் அப்படின்னு தலைப்பில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வரக்கூடிய இப்போ அங்கே எவ்வளோ தமிழர்கள் இருப்பாங்க? இப்போ ஏறக்குறைய ஒரு 250 பேர் தமிழர்கள் இருப்பாங்க. 5000 குறைச்சிட்டு தொடக்கத்தில் அந்த 16 தீவுகளில் 11 தீவுகளில் வந்து தமிழ் பள்ளிகள் இருந்துச்சு. அது தொடக்க காலம். ஆமாம், அந்த தீவுக்குள்ள மட்டும் காலகட்டம் நீங்கள் சொல்ல வரீங்க 1940களில். 40. ஆமாம், போர் தொடங்குறதுக்கு. ஆமாம், 11 தமிழ் பள்ளிகள் இருந்துச்சு. அப்புறம் பிறகு 8 தமிழ் பள்ளியாக குறைக்கப்பட்டது. பிறகு வந்து என்னது சொல்லுவாங்கல்ல, எறும்பு ஊறி கல்லும் தெரியும் சொல்லலாம், அந்த மாதிரி கதையா 5 ஆக்கப்பட்டது. இப்போதைக்கு 3 தமிழ் பள்ளிகள். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ வந்து 3 தமிழ் பள்ளிகள் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு 250 பேர் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய அந்த வரலாறு வந்து மறைக்கப்பட்டது. அவங்களுக்கு இப்படிலாம் இந்த தீவு நம்மளால உருவாக்கப்பட்டது அப்படி எதுவும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியுதுங்களா? இப்போ உள்ள போய் சந்திச்சிருக்கீங்களா? யாராவது அங்கே பேசியிருக்கீங்களா? இந்த நூலுக்காக இப்போ நிறைய பேர் சந்திச்சு பேட்டி கண்டோம். நம்ம இந்த நூலில் வந்து 15 பேரோட பேட்டிகளை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னா அந்த வரலாற்றை போய் தொகுத்த ஒரு செய்தி அவங்ககிட்ட போய் கிடைக்கல. அதனால தான் இந்த நூல் எழுதப்பட்டது, ஒரு பெரிய ஆவணமாக இருக்கு. மலேசிய அரசுகிட்ட ஆவணங்கள் இருக்குங்களா? அதாவது இப்படியான தமிழ் மக்களுடைய இப்படி இந்த நடந்தது இருக்கு, அது மாதிரியான இருக்குங்களா? ஆமாம், இருக்குது. அதை அந்த மாதிரியான செய்திகளை வெளிக்கொணர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அது நேரடியாக நான் சொல்ல எனக்கு விரும்பல. அது ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த செய்தி கொண்டு வந்த கொஞ்சம் அவசியம் என்ன அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இல்லைங்களா? ஆவணம் அதை கொண்டுட்டு வரணும். அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. பிறகு வந்து 1996 வந்து இந்த இதுக்கெல்லாம் ஒரு இழப்பீடு வந்து ஜப்பான் அரசு கொடுக்குது. 1942 அப்புறம் 45 போர் முடியுதுங்க, 2வது உலக போர். அதில் இந்த மாதிரி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த நாட்டை, அது மலேசியா மக்கள் தான், அது வந்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டது, எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு இழப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பெரும் தொகையை வந்து கொடுத்தது ஜப்பான் அரசு மலேசியா அரசுக்கு. அது தமிழ் மக்களுக்கு வந்து சென்றடைந்ததா இல்லையா அப்படின்னு பெரிய கேள்வி இருந்து, எதுவும் இல்லை, அரசே செலவு செய்து விட்டது என்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அது எப்படி எடுத்துக்கிறீங்க? அது உண்மைதான். தமிழ் நேசம் அப்படிங்குள்ளாங்க உள்ள பத்திரிகையில், நாளிதழில் இதை பற்றி செய்தி வந்துச்சு. அதாவது ஜப்பானிய அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்தது மலேசிய அரசிடம் அப்படின்ட்டு ஒரு செய்தி கொடுத்தது. பிறகு அந்த தொகையை கொண்டு MSC அப்படின்னு மலேசியன் ஷிப்பிங் கார்பரேஷன் அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த அளவில் தான் அந்த செய்தி. அது பிறகு அந்த தொகை வந்து என்ன ஆயிற்று, எப்படி, அப்படி எல்லா செய்தியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேரி தீவு அந்த புத்தகம் அன்னைக்கு இருந்ததில் இப்போ எத்தனாவது தலைமுறையில் நீங்கள் சந்தித்து பேசுனீங்க? 3வது தலைமுறை சந்தித்து பேசுங்க. தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடந்ததுன்னு தெரியுதுங்களா? வந்து இப்படி இருந்தாங்க, தெரியுது, தோட்டத்தை உருவாக்குனாங்க, அவங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னா அதை வலுப்படுத்தக்கூடிய சான்றுகள் அவங்ககிட்ட இல்லை. கதை சொல்கிறாங்க, அந்த வரலாற்று சொல்கிற செவி வழி செய்தியே சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான சான்றுகள், எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அவங்ககிட்ட இல்லை. அதான் ஒரு வேதனை அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து மற்ற தகவல்லேருந்து திரட்டி நம்ம வந்து அதை செய்தோம், ஓரளவுக்கு செஞ்சிருக்கோம். நல்ல ஒரு ஆவண பதிவை வெளியே கொண்டு வரீங்க. பிப்ரவரி 14 டிஸ்கவரி புக் பேலஸ், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாம். நிகழ்ச்சி சிறக்கட்டும். நிகழ்ச்சி நம்ம மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி.